என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின முதலாம் நிருபம் 16ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 16:13. விழித்திருங்கள், விசுவாசத்தில் நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள். விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள். ஸ்டாண்ட் ஃபர்ம் இன் தி ஃபெய்த். நம்ம விசுவாசத்திலே நிலைத்திருக்க வேண்டிய ஒரு அனுபவம். நமக்குள்ள விசுவாசம் இருக்கிறது, அது நிலைத்திருக்கிறதா தெரியாது. சில நேரங்களிலே இருக்கிற விசுவாசம் சில சூழ்நிலைகள் நமக்கு எதிராக வரும் பொழுது, பாதகமான சூழ்நிலைகளை பார்க்கும்போது தள்ளாடுகிறது, விசுவாசம் குறைந்து விடுகிறது. பேதுரு விசுவாசத்தோடு தான் அவன் கால்களை எடுத்து தண்ணீரில் வைத்து நடந்தான். ஆனால் அங்கே அடிக்கின்ற காற்றை பார்த்தவுடனே, அந்த சூழ்நிலை எல்லாம் அவனுக்கு எதிராக இருக்கிறதை பார்த்தவுடனே அவனுடைய பார்வை எப்பொழுது மாறினதோ, இயேசுவை விட்டு உடனடியாக அவன் உள்ளே அமிழத் தொடங்கினான். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உடனே பிடிச்சிட்டு ஆண்டவர் தேற்றுகிறார். ஏன் சந்தேகப்பட்ட? தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை இன்னைக்கு உங்க விசுவாச ஓட்டத்தில் தொடர முடியலையா? விசுவாசத்தில் நிற்க முடியலையா? விசுவாசத்தில் தள்ளாடுகிறீர்களா? விசுவாசத்தில் ஒரு நாள் ஏறுகிறேன், ஒரு நாள் இறங்குகிறேன் என்று சொல்லுகிறீர்களா? உங்களால் விசுவாசத்தில் கடைசி வரைக்கும் தைரியமாக நிற்க முடியாத ஒரு அனுபவம் வந்துருமோன்னு பயப்படுறீங்களா? இன்னைக்கு அந்த விசுவாசத்தில் உறுதியாக இருப்பதற்கு, நிலைத்திருப்பதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு தான் உங்களோடு கூட நான் கர்த்தருடைய வார்த்தையை நான் பிரசங்கிக்க போகிறேன். நான் இந்த நாளில் முதலாவதாக அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின 2ஆம் நிருபம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரத்தின் 12வது வசனம். அது நிமித்தம் நான் இந்த பாடுகளை அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை. ஏனென்றால் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்புக் கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயம் இருக்கிறேன். பவுல் அப்போஸ்தலன் இங்கே ஒரு அற்புதமான வார்த்தையை பயன்படுத்துகிறார். நான் விசுவாசிக்கிறவரை இன்னார் என்று அறிவேன். எனக்கு தெரியும் நான் யாரை விசுவாசிக்கிறேன். முதலாவது, விசுவாசிக்கிறவரை அறிகிற அறிவு யாருக்கு இருக்கிறதோ அவர்களால் தான் அந்த விசுவாசத்தில் உறுதியாக இருக்க முடியும். நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டு நான் யாரை விசுவாசிக்கிறேன், அவர் எப்படிப்பட்டவர்னு நான் அறியாமல் இருக்கிறதுனால தான் என் விசுவாசம் தள்ளாடுகிறது. நம்ம வாய் சில நேரம் சொல்லுவோம் நான் விசுவாசிக்கிறேன், கையை உயர்த்தி சில நேரம் அறிக்கை பண்ணுவோம் நான் விசுவாசிக்கிறேன். ஆனால் தேவன் பேரில் இருக்கிற அந்த விசுவாசத்தை நான் உண்மையிலேயே அது திடமாய் ஸ்திரமாய் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால், என் விசுவாசம் யார் மேல் இருக்கிறது, அவர் யார் என்ற அறிவு எனக்கு தேவை. பவுலை போல சொல்ல தெரியணும், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று நான் அறிவேன். யாருன்னு தெரியுங்க. அதனாலதான் அனனியா மிஷாவை அசரியாவுக்குள்ள அந்த தைரியம் இருந்தது. எனக்கு அவரை பற்றி தெரியும். தானியேலுக்கு அந்த தைரியம் இருந்தது, எனக்கு அவரை பற்றி தெரியும். இன்னைக்கு நீங்க ஆராதிக்கிற தேவனை குறித்து உங்களுக்கு தெளிவு இருக்கிறதா, அறிவு இருக்கிறதா, என் ஆண்டவர் யார் அப்படின்ற அந்த நிச்சயம் உங்களால தைரியமா சொல்ல முடியுமா? உங்களுக்குள்ள இந்த நிச்சயம் இருக்கிறதா? தேவன் நமக்கூட இருக்கிறவர், நம்மோடு இருந்து நம்மளை நடத்துகிறவர். அவர் எந்த சூழ்நிலையிலும் நம்ம கைவிட மாட்டார். அவர் கையை பிடிச்சிட்டார், நான் விட மாட்டார். நான் உன்னை விட மாட்டேன்னு சொன்னவர் என் கரங்களை பிடிச்சிருக்கிறார்னு எவ்வளவு உறுதியாக நம்மளால் சொல்ல முடியும். நம்ம எப்போ அவரை தெரிஞ்சிருக்கிறோமோ, அவரை குறித்த அறிவோடு வளர்றோமோ, அப்போதான் நம்மளால முடியும். நான் யார் மேல நிற்கிறேன், நான் யாரை சார்ந்து இருக்கிறேன், அவர் எப்படிப்பட்டவர், தேவனை எப்படிப்பட்டவர் என்று அறிந்திருக்கிறோமா? பர்சனலா தேவனை குறித்த அந்த அறிவு இன்னைக்கு நமக்குள்ள இருக்கிறதா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சாமுவேலுக்கு தேவனை குறித்த அறிவு இருந்தது, ஆனால் ஏலியினுடைய பிள்ளைகளுக்கோ தேவனை அறிகிற அறிவில்லாமல் இருந்தார்கள். அதனால தான் அவர்கள் சாமுவேல் செய்ய வேண்டிய ஊழியத்தை ஏலியின் பிள்ளைகள் செய்திருக்க வேண்டும், ஆனால் அவர்கள் செய்ய முடியல. அவங்க பாளையத்துக்கு புறம்பாக்கப்பட்டதை போல அவங்க அனுபவங்கள், அவங்க வாழ்க்கையெல்லாம் பரிதாபமாய் முடிந்து போனது. எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவரை சரியாக அறிந்து கொள்ளாவிட்டால், இன்னும் தேவனை அறிய வேண்டிய பிரகாரமாய் அறிந்து கொள்ளாவிட்டால் நம்முடைய விசுவாசம் தள்ளாடதான் செய்யும். எப்படி அறிந்து கொள்வது? கர்த்தருடைய வார்த்தையை படிப்போம், ஒவ்வொரு நாளும் அதிகமாக அவரோடு நெருங்கி ஜீவிப்போம். அந்த இன்டிமசி தான் ஒருத்தரை தெரிந்து கொள்ளும். நான் ஒருத்தரோட பழக தான் அவங்க யாரு, அவங்க குணம் என்ன, அவங்க பழக்கம் என்ன, அவங்களுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு தெரியும். நான் நெருக்கம் இல்லாம பழகாம நான் எப்படி அவங்கள குறித்து எனக்கு தெரியும் சொல்ல முடியும்? யோசித்து பாருங்களேன். யாரோ ஒருத்தர் சொல்றதை கேட்டு ஆமா இயேசுவை பற்றி சொல்லியிருக்கிறாங்க, அவர் ரொம்ப நல்லவராம், அவர் அற்புதம் செய்வாராம், அவர் விடுதலை கொடுப்பாராம் அப்படின்னு நீங்க இயேசுவை குறித்து கேள்விப்பட்டதை வச்சு விசுவாசிக்கிற அனுபவம் வேறு, தனிப்பட்ட முறையிலே ருசிக்கிற அனுபவம் வேறு. ஆண்டவரை பர்சனலா நீங்க ருசிக்கணும். அப்பந்தான் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நான் அறிவேன்.
ஏன்னா நான் விசுவாசித்திருக்கிறவர் எப்படிப்பட்டவர், அந்த அறிவை தனிப்பட்ட முறையிலே அனுபவிக்க தேவன் நம்மை அழைக்கிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, சங்கீதக்காரன் சொல்லுகிறார் 40வது சங்கீதத்துல 2வது வசனத்துல, சங்கீதம் 40:2 நான் வாசிக்கிறேன். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி. கண்மலையின் மேல் என்னை நிறுத்தினார். யார் அந்த கண்மலை? நான் நிற்கும் பாறை கிறிஸ்துதான், வேற அஸ்திபாரம் மணல் தான். நான் கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல நிக்கிறதுனால என் கால்களை உறுதிப்படுத்துகிறார். என்னுடைய விசுவாசம் உறுதியா இருக்கு, என் விசுவாச கால்கள் உறுதியா இருக்கு. ஏன்னா நான் கண்மலையின் மேல் நிற்கிறேன். அந்த கண்மலை என்னை வழுக்கி கீழே தள்ளிடாது, என்னை வேண்டான்னு தள்ளாது. அந்த கண்மலை எந்த சூழ்நிலையிலும் அந்த கண்மலை என்னை காப்பாற்றுகிற கண்மலை. அவரை அறிந்திருக்கிறேன் அப்படின்னு யார் ஒருவர் சொன்னாலும் அவர்களால் தான் விசுவாசத்தில் உறுதியாக நிற்க முடியும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தின் 40வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 40வது வசனம். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? நீ விசுவாசித்தால், நீ விசுவாசி, தேவ மகிமையை காண்பாய். இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவரை விசுவாசிப்போம். பர்சனலா ருசித்தவர்களாய், இயேசுவோடு கூட நெருக்கம் வைத்திருக்கிறவர்களாய், இயேசுவோடு நடக்கிறவர்களாய், இயேசுவோடு இருக்கிற உறவை காத்து கொண்டவர்களாய் ஒவ்வொரு நாளும் அப்படி ஒரு வாழ்க்கையை வாழத் தொடங்குவோம். பவுலை போல நாமும் சொல்வோம், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் என்று தைரியமாய் சொல்ல முடியும். அப்படி சொல்றவங்க தான் விசுவாசத்தில் உறுதியாக நிற்க முடியும். விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், உறுதியாயிருங்கள். கர்த்தர் உங்கள் விசுவாசத்தை கனப்படுத்துவார். இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனம் சங்கீதம் 42. சங்கீதம் 42 ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மை சார்ந்து உம்மை பற்றி கொண்டு உம்மேல் நிற்கிற அந்த அனுபவத்தின் நிமித்தமாய் நாங்கள் உம்மை அறிந்திருக்கிறோம். நீர் எங்களை விடமாட்டீர். எங்கள் கையை பிடித்தவர், எங்களை உறுதிப்படுத்துகிறவர், எங்களை விடுகிறவர் அல்ல. உம்மை அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் விசுவாசம் உறுதியாய் இருக்கத்தக்கதாக இன்னும் உம்மோடு கூட நெருங்கி நிற்க, இன்னும் உம்மோடு கூட நெருங்கி வாழ, இன்னும் உம்மை உறுதியாய் பற்றி கொண்டு வாழ, அந்த நெருக்கத்தை இன்னும் அதிகப்படுத்தி கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே, எங்கள் விசுவாசத்திலே நாங்கள் உறுதியாய் நின்று நாங்கள் அந்த விசுவாசத்தினுடைய பலன்களை அனுபவிக்க உதவி செய்யுங்க. தொடர்ந்து இந்த வார்த்தை கேட்கிற நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். உம்மை அறிகிற அறிவிலே வளர உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.